குணாளன் நாடாரின் குறுங்கதை. கொங்கு நாட்டின் வீரர்கள் தீரன், சின்னமலை, குணாளன் நாடார், கருப்ப சேர்வை மூவரும் ஒரே வயதினர். நாடு முதலில் என்ற எண்ணத்தால் திருமணமே செய்யாமல் தங்கள் வாழ்வையே சுதந்திர போராட்டத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். காரையூரில் 1757 பிறந்த குணாளன் உயரமான பலமான குதிரையில் பாய்ந்தோடும் வீரர். தங்கம் வெள்ளி அலங்கரிக்கப்பட்ட கரிய தடியை எப்போதும் கையில் வைத்திருப்பதால் மக்கள் அவரை கட்டுத்தடிக்காரன் என அழைத்தனர். வெளிப்படையில் சிங்கம் போல் இருந்தாலும் உள்ளத்தில் கருணை நிறைந்தவர். தடியாட்டம், சிலம்பம், வாழ்வீச்சு முதல் மல்யுத்தம் வரை அனைத்து போர்க்கலையையும் ஆசான் வீரமுத்துவிடம் கற்றுக்கொண்ட இந்த மூவரும் மைசூர் போர்களில் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை குலுக்கியவர்கள். அவர்களை வீழ்த்த முடியாததால் ஆங்கிலேயர் துரோகம் தழுவினர். அவர்களது சமையல்காரன் நல்லப்பனின் துரோகத்தால் மூவரும் பிடிபட்டனர். 1805 ஜூலை 31 காலை சேலம் சங்ககிரி மலைக்கோட்டையில் குணாளன் நாடார் தாய் நாட்டுக்காக தன் இன்னுயிரை மகிழ்ச்சியுடன் அர்ப்பணித்தார். அவ்வாறு சுதந்திரத்தின் நிமித்தம் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வீரன் குணாளன் நாடார்.